ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுகிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் உருண்டை கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 கிலோ பீஃப் இந்த மாதிரி கொத்தி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் மட்டன் இல்லைனா சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். இது கூடவே உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே பொடியாக நறுக்கின 1 வெங்காயம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நட்சத்திர சோம்பு 1, ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். கறிக்கு என்னென்ன மசாலா சேர்த்தோமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் பச்சை வாசனை போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அரை மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஏற்கனவே உருண்டை பண்ணியிருந்த கறியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்தோம்னா பீஃப் உருண்டை கறி ரெடி ஆகிடும். இது கூடவே கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.